Hi students, in this video we shall see an important answer topic, that is components of SQL. It's a 5 mark detail answer question. What write about the components of SQL? See, SQL already we have seen in part 1. It is a language, that is a set of commands to communicate with the database. These commands are divided into 5 categories. These are the 5 categories: DML, DDL, DCL, TCL and DQL. What is DML full form? Data Manipulation Language. DDL, Data Definition Language. First நம்ம DDL தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு DDL யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த டேட்டாஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் DDLல வரும். தென் அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டேட்டாஸ் ரிலேட்டட் எல்லா கமாண்ட்ஸும், டேபிள் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் எல்லாமே DDL. டேட்டாஸ் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் எல்லாம் DMLல வரும், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். தென் பர்மிஷன் கொடுக்கறது, ரிமூவ் பண்ணுறது, அதெல்லாம் இந்த DCLல வரும், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். தென் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜுங்கிறது நம்ம பண்ணின அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறது, பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் சேவ் பண்ணலாம். நிறைய பாயிண்ட்டு செட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் சேவ் பண்ணுறது, இல்லைன்னா அன்டூ பண்ணுறது, இதெல்லாம் இந்த TCLல வரும், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். DQLங்கிறது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, வேணுங்கிற மாதிரி வியூ பண்ணுறது, அது DQLல வரும், டேட்டா குவெரி லாங்குவேஜ். ஸோ தீஸ் ஆர் த 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL: DML, DDL, DCL, TCL, DQL. We shall see them one by one elaborately. First one, data definition language. It consists of the SQL statement used to define database structure or schema. நம்ம அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், அப்போ தான் அந்த டேபிளில் டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம், என்ன ஃபீல்டு நேம். இப்போ ரோல் நம்பர் நேம் மட்டும் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரோல் நம்பர் இஸ் அ ஃபீல்டு நேம், நேம் இஸ் அ ஃபீல்டு நேம். இப்போ இதெல்லாம் வேணும். ரோல் நம்பரில் வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் நம்பர், நேமில் வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் கேரக்டர்ஸ். என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர், என்னென்ன ஃபீல்டு வேணும், ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். தென் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டேபிள் வேண்டான்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், டேட்டா பேஸ் வேண்டான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதில் வரும். ஸோ டிஃபைன் டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கீமா. ஸ்கீமாங்கிறது இட்ஸ் அ டேபிள், தட்ஸ் ஆல். இட் சிம்ப்ளி டீல்ஸ் வித் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா பேஸ் ஸ்கீமா அண்ட் யூஸ் டு கிரியேட் அண்ட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர். க்ரியேட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். DDL provides a set of definition to specify the storage structure and access method used by the database system. என்னென்ன மெத்தடில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணோன்னா DDLல இந்த 6 ஃபங்க்ஷன் இருக்குது. It should identify the type of data division such as data item, segment, record, database, file. என்ன ஃபைலு, என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம், என்ன செக்மெண்ட், ரெக்கார்டு, என்னென்ன அதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது தான் DDLோட வேலை. என்ன தட் இஸ் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டா, எம்ப்ளாயி ரெக்கார்டா, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் இட் கிவ்ஸ் அ யூனிக் நேம். It gives a unique name to each data item, type, record type, file type and database. டேட்டாபேஸ்க்கு நேம் கொடுக்கறது, அந்த டேபிளுக்கு நேம் கொடுக்கறது, ரெக்கார்டு என்ன டைப்பு, என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் இட் ஷுட் ஸ்பெசிஃபை ப்ராப்பர் டேட்டா டைப். இட் ஷுட் டிஃபைன் த சைஸ் ஆஃப் த டேட்டா ஐட்டம். இப்போ நேம்னா எத்தனை கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. Then it may define the range of values of data that may use. இப்போது ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்குங்கிற ஒரு ஃபீல்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, மார்க்குக்கு 0லேருந்து 100 வரைக்கும் தான் வேல்யூ கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். Then it may specify privacy lock for preventing unauthorized data entry. Only இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த சில கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாம் we can set.
இதெல்லாம் இந்த DDLல கொடுத்துக்கலாம். ஸோ 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் கமெண்ட், அந்த ஸ்ட்ரக்சர் மாற்றுறதுக்கு ஆல்டர் கமெண்ட், அந்த டேபிள் டெலீட் பண்ணுறதுக்கு ட்ராப் கமெண்ட். டேபிள் டெலீட் பண்ணுறது ட்ரங்கேட் ரெண்டுமே ரிமூவ் பண்ணதான். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ட்ரங்கேட் ரிமூவ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள் அண்ட் ஆல்சோ த ஸ்பேஸ் ஆக்கியஃபைட் பை தோஸ் ரெக்கார்ட். ட்ரங்கேட் அப்படிங்கிறது டெலீட் ட்ராப்புங்கிறதுக்கும் ரெண்டுமே நல்ல டிஃப்ரென்ஸ் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அது ட்ராப்பு. அந்த பாக்ஸையே தூக்கி கொண்டு போய் போட்டுறீங்கன்னா அது ட்ரங்கேட். நவ் காட் த டிஃப்ரென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டேபிளை ஜஸ்ட் அதில் இருக்க என்ட்ரிஸை மட்டும் டெலீட் பண்ணுறது, அந்த டேபிளுக்குங்கிற ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும், அதில் இருக்கிற என்ட்ரிஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறது ட்ராப். ட்ரங்கேட்டுங்கிறது என்ட்ரிஸையும் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸையும் அந்த இடத்துல அந்த டேபிளையும் அந்த மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் ட்ரங்கேட். ஸோ தீஸ் 4 கமெண்ட்ஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி DDL. ஒரு டேட்டா பேஸ் இல்லைன்னா டேபிள் உருவாக்குறப்போ நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ, என்னென்ன கண்டிஷன் செட் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம், இந்த டெஃபினிஷன்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் க்ரியேட், ஆல்டர், ட்ராப். இந்த 4 கமெண்ட்ஸும் create, alter, drop, truncate. Then next set is data manipulation language. Data manipulation languageல உங்களுக்கு என்னென்ன வரும்னா, it is a programming language used for adding new dataஸை ஆட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, removing, modifying, updating the data in the database. Datas related, நம்ம ஏற்கனவே பார்த்த DDL வந்து table database related. Then அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் பற்றி அந்த டேட்டாஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸோ அதெல்லாம் DMLல வரும். இன்சர்ட்டிங், அப்டேட்டிங், டெலீட்டிங், மாடிஃபையிங். கரெக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் கம்ப்ரைசஸ் SQL சேஞ்ச் கமெண்ட்ஸ் which modify store data but not schema. டேபிளை மாற்றாமல் டேபிள் டேட்டாஸை மாற்றுறது, டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறது, டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறது, இதெல்லாமே வரும். After the database schema has been specified and database has been created, the data can be manipulated using a set of procedure which expressed by DML. So DDL use பண்ணி நம்ம table structure, database structure எல்லாம் create பண்ணதுக்கப்புறம் DML யூஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ DML என்னென்ன பண்ணலான்னா, insertion of new information, retrieval of the information, deletion of the information, modification of the information, இதெல்லாம் பண்ணலாம். இந்த DMLல 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரொசீஜரல் DML, நான் ப்ரொசீஜரல் DML. ப்ரொசீஜரல் DMLங்கிறது என்ன பண்ணோன்னா, என்ன டேட்டா எப்படி கொண்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கொடுக்கறது தான் ப்ரொசீஜரல் DML. நான் ப்ரொசீஜரல் DMLனா என்ன டேட்டா வேணும்னு கொடுத்தா போதும், அதை எப்படி ரிட்ரீவ் பண்ணணுங்கிறத கொடுக்க வேண்டாம். ஸோ DML கமெண்ட்ஸ் ஆர் divided into 2 categories. What are the 2 categories? Procedural DML, non-procedural DML. So what is procedural DML? It requires a user to specify what data is needed and how to get. என்ன டேட்டா எப்படி கொண்டு வரலாம் அது கொடுக்கணும். நான் ப்ரொசீஜரல் DMLல என்ன டேட்டா வேணும்னு கொடுத்தா போதும். What data is needed without specifying how to get it. What are the commands related to DML? Insert, update, delete. What are the 3 commands comes under the category DML? Insert, update, delete. The next topic, data control language. Control language na, that is permission கொடுக்கிறது, ஒவ்வொரு கமாண்டுக்கு அந்த பர்மிஷனை ரிமூவ் பண்ணுறது. 2 கமாண்ட்ஸ் இருக்குது, கிராண்ட், ரிவோக். ஒரு பர்டிகுலர் டேபிள் யூசருக்கு இந்தந்த கமாண்ட்ஸுக்கெல்லாம் பர்மிஷன் ரைட்ஸ் கொடுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், இந்தந்த கமாண்ட்ஸு யூஸ் பண்ண முடியாதுன்னு பர்மிஷன் கொடுக்கறது கிராண்ட் கமாண்ட். ரிவோக்குங்கிறது அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணுறது. ஸோ கிராண்ட் பர்மிஷன் டு 1 or more யூசர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் கிராண்ட். withdrawn the access permission given by the grant statement is called revoke command. So grant command எதுக்கு, பர்மிஷன் கொடுக்கறதுக்கு. இந்த யூசர் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த யூசர் தான் டேபிள் க்ரியேட் பண்ண முடியும், இந்த யூசர் தான் டேபிள் டெலீட் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு பெர்மிஷன் இல்லை,
அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணோன்னா revoke command. So what is DCL is a programming language used to control the access of the data in the database. டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிற பர்மிஷன். It is used for controlling the privilegesனா rights in the databases. That is authorization. These privileges are required for performing all the database operations such as creating sequences, view of tables. ஸோ ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்ஸை வந்து நம்ம உருவாக்குறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாத்துக்கும் அந்த பர்மிஷன் இருக்காது. யாருக்கெல்லாம் அந்த எந்தெந்த யூசருக்கெல்லாம் பர்மிஷன் இருக்கோ அவங்க மட்டும்தான் அதில் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் பண்ண முடியும். எல்லா டைப் ஆஃப் யூசரும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ண முடியாது. ஸோ ஃபார் அதை அதுக்குள்ளே கமாண்ட்ஸ் தான் DCL, அந்த பர்மிஷன் கொடுக்கறது, கேன்சல் பண்ணுறது. தென் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் TCLல 3 கமாண்ட்ஸ் வரும். கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். இந்த 3 கமாண்ட்ஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி TCL. TCLனா டிரான்சாக்ஷன், நம்ம பண்ணுற கமாண்ட்ஸ் இருக்குல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு கமாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணோன்னா கமிட் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கணும். saves any transaction into the database permanently. Rollbackனா என்ன, restore the database to the last commit state. இப்போ நீங்கள் வந்து ஒரு கமிட் கொடுத்து ஒரு செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அகெயின் யூ ஆர் டூயிங் சம் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன், அது சேவ் பண்ணலை, கமிட் கொடுக்கல. அப்போ அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் வேண்டாம் கேன்சல் பண்ணணும்னா யூ கேன் கிவ் ரோல் பேக். சேவ் பாயிண்ட் எதுக்குன்னா டெம்ப்ரரிலி ஸ்பேஸ் சேவ் அ டிரான்சாக்ஷன் ஸோ தட் யூ கேன் ரோல் பேக். இப்போ ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டுருங்க. இந்த டிரான்சாக்ஷனுங்கிறது என்னென்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸ் யூ ஆர் இன்சர்ட்டிங், அப்டேட்டிங், டெலீட்டிங், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, இதுதான் டிரான்சாக்ஷன். இப்போ ஒரு 5 டிரான்சாக்ஷன் பண்ணி அங்கே ஒரு சேவ் பாயிண்ட் கொடுத்துட்றீங்க, தட் இஸ் அதெல்லாம் சேவ் பண்ணிடுறீங்க ஒரு நேம் கொடுத்து. தென் அகெயின் யூ ஆர் டூயிங் 5 more கமெண்ட்ஸ் அண்ட் யூ ஆர் டூயிங் அந்த 5 கமெண்ட்ஸை வேறு நேமில் சேவ் பண்ணுறீங்க, இதை தான் சேவ் பாயிண்ட்டு. இப்போ நம்ம பர்டிகுலர் சேவ் பாயிண்ட்டுக்கு ரோல் பேக் பண்ணிக்கலாம். இப்போ ABC 3 சேவ் பாயிண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ அகெயின் யூ ஆர் டூயிங் சம் மோர் டிரான்சாக்ஷன், அப்போ B வரைக்கும் இருக்கிறத கேன்சல் பண்ணணும்னா ரோல் பேக் டு Bன்னு கொடுத்தா போதும். ஸோ அந்த Bக்கு அப்புறம் பண்ணின கமெண்ட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் TCL, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இட் கமெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு மேனேஜ் டிரான்சாக்ஷன் இன் த டேட்டாபேஸ். தீஸ் ஆர் யூஸ்டு டு, sorry students, wait. These are used to manage the changes made to the data in the table by DML. DMLல நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம், அது தெரியாமல் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா அதை அன்டூ பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ணின சேஞ்சஸை பெர்மனெண்ட் பண்ணிக்கலாம், பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் commit, rollback, save point. The next one is data query language. This is the 5th component. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் கமாண்ட் என்னென்னா செலக்ட். டிஸ்பிளே பண்ணுறோம் அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை நமக்கு எந்த வியூவில் வேணாலும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், என்ன டேட்டாஸ் வேணாலும் கண்டிஷன் கொடுத்து அது சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் செலக்ட். இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி டேட்டா query language. ஸோ வாட் இஸ் செலக்ட்? இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். DQL, data query language, consists of the commands used to query or retrieve a data from the database. Then data types அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ் இருக்குல்ல, அது என்ன டைப் டேட்டா. இந்த database is stored based on the kind of value stored in it. This is identified as a data type of the data or by assigning each field a data type. நேம்னா அதில் என்ன ஸ்டோர் பண்ணுவோம், கேரக்டர். மார்க்னா என்ன ஸ்டோர் பண்ணுவோம், இன்டிஜர். ஆவரேஜ்னா ஃப்ளோட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். தட் இஸ் கால்ட், that kind of data is called data type. All the values in the given field must be same type. இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கார்டோட நேம் கேரக்டர்னா அடுத்த ரெக்கார்டோட நேம் என்னதாக இருக்கும், கேரக்டராக தான் இருக்கும், அது நம்பராக இருக்க முடியாது. எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயும் அந்த ஃபீல்டு வந்து ஒரே டைப்பாக தான் இருக்கணும். அந்த டேட்டா டைப் என்னென்ன இருக்குது பாருங்கள்.
These are the different data types that are supported in this SQL. Character data type. இந்த character data typeனா fixed with. இப்போ ரோல் நம்பரை யூஸ்வலாக நம்ம கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் அது எப்போவுமே கேரக்டராக வச்சுக்கலாம். எல்லாத்தோட ரோல் நம்பரும் 4 டிஜிட் இருக்கணும், ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் கேரக்டர் இருக்கணும். இல்லைன்னா கிளாஸ் 12A 12B1 12A1 4 கேரக்டர்ஸ் வருதா, எல்லாத்துக்குமே ஃபிக்ஸடாக 4 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டு ஸ்டோர் பண்ணணும், ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் char data type. So it is used fixed with string value. Values of this type is enclosed in single quotes. For example, Anus will be written as Anus. Single quotes kulla kudukanum. Character data type edukulla kudukanum, single quotes. Then varchar engiradhu enna pa name edutukonga. ஒவ்வொருத்தரோட நேமும் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும், ஃபிக்ஸடாக இருக்காது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மாறிட்டே இருக்கணும்னா அந்த டேட்டா டைப்பை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? varchar. ஸோ வாட் இஸ் varchar? இட் இஸ் அ வேரியபிள் வித் கேரக்டர், வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங். திஸ் இஸ் சிமிலர் டு கேரக்டர் எக்ஸப்ட் த சைஸ் ஆஃப் த டேட்டா என்ட்ரி வேரி கன்சிடரபிளி. இங்கே கேர்னு கொடுத்தா ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் கேரக்டர், எல்லா ரெக்கார்ட்லேயும் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சேமாக தான் இருக்கும். அதே varchar ஒரு ஃபீல்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்டுக்கு 10 கேரக்டர்ஸ் இருக்கலாம், அடுத்த ரெக்கார்டுக்கு 12 கேரக்டர்ஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். தென் டெசிமல் வேல்யூங்கிறது என்னப்போ ஆவரேஜ்னா பாயிண்ட், ஃப்ராக்ஷனல் பார்ட் வருது இல்லையா, அந்த போல் நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணோன்னா அந்த ஃபீல்டை நீங்கள் எப்படி கொடுக்கணும்? டெசிமல். இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃப்ராக்ஷனல் நம்பர் சச் அஸ் 115.12, 0.123, etc. Here the size of argument consists 2 parts இருக்கு, precision and scale. 2 பார்ட் கொடுக்கணும் இதில், precision and scale. Precision indicates how many digits the number may have and the scale indicates the maximum number of digits right to the decimal point. டோட்டலி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட், தட் இஸ் அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் எத்தனை டிஜிட்ஸ் வரணும், இதை வந்து நம்ம கொடுக்கணும். த சைஸ் இப்போ 5.2னா டோட்டலி 5 டிஜிட்ஸ். இதில் 5ங்கிறது ப்ரெசிஷன், 2ங்கிறது ஸ்கேல். த ஸ்கேல் கெனாட் எக்ஸிட் த ப்ரெசிஷன். 2 வந்து அந்த 5 டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 5ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட்டு டெசிமல் நம்பராக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணுறப்ப தான் இந்த டேட்டா டைப்பில் கொடுப்போம். அப்போது டெசிமல் 5.2னா டோட்டலி 5 டிஜிட்ஸ் இருக்கணும், அதில் 2 டிஜிட்ஸ் வந்து டெசிமல் பாயிண்ட்னு அர்த்தம். தென் நியூமரிக்ங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம், சேம் அஸ் டெசிமல் எக்ஸப்ட் தட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மே நாட் எக்ஸிட் த ப்ரெசிஷன் ஆர்குமெண்ட். நம்ம கொடுக்குற இதுக்கு மேலே போகக்கூடாது. ப்ரெசிஷன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நியூமரிக்னு கொடுத்தா அது டெசிமலாகவும் கொடுக்கலாம், இன்டீஜராகவும் கொடுக்கலாம். இன்ட்டுன்னு பாருங்கள், அடுத்தது இருக்குது இன்டீஜர், ஹோல் நம்பர்ஸ். ஹியர் த சைஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் இஸ் நாட் யூஸ்டு. இன்டீஜர்னு கொடுத்தா நம்ம எவ்வளோ டிஜிட்ஸ்னு கொடுக்க மாட்டோம், தேவையில்லை. தென் நியூமரிக்கில் கொடுக்கலாம், பிகாஸ் நியூமரிக்னா இன்ட்டும் யூஸ் பண்ணலாம், டெசிமலும் வரும். தென் ஸ்மால் இன்ட், இட் இஸ் யூஸ் டு store very small integers numbers. ஸ்டோர் பண்ணோன்னா ஸ்மால் இன்ட்டுன்னு கொடுக்கலாம். ஃப்ளோட்னா floating point number such as base 10 exponential notation and may define a precision up to 64 digits வரைக்கும் கொடுக்கலாம். floating point number total number of digits 64 வரைக்கும் இருக்கலாம். அதில் வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் பவர் 10 வேல்யூலாம் கொடுக்கலாம். that is 12E5 அப்படின்னா டோட்டலி 5 டிஜிட்ஸ். எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் அந்த ஃபார்ம்லலாம் கொடுக்கலாம். ரியல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 வெரி லார்ஜ் நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, we can use float. Real it's same as float that except the size argument is not used and may define precision up to 64. இங்கே ஃப்ளோட்டில் சைஸ் கொடுப்போம், இங்கே ரியலில் சைஸ் கொடுக்க வேண்டாம். டபுள் ரியல் எல்லாமே ஒன்று தான், ப்ரெசிஷன் மே நாட் எக்ஸிட், ஒவ்வொன்றிலும் அந்த சைஸ் மட்டும்தான் வேரியேஷன். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வி கேன் யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஷால் see that example one by one.
Then SQL commands and their functions. Tables are the only way to store data. How we can store data? By using tables. Therefore, all the information are stored in the form of, arranged in the form of table. SQL provides predetermined set of commands to work on the database. Commands, ஒவ்வொரு கமாண்ட்ஸில் என்ன இருக்கும் பாருங்கள். கமாண்ட்ஸ் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த யூசர் டு த டேட்டா பேஸ் ஆர் நோன் அஸ் கமாண்ட்ஸ். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கமாண்ட். தென் கீவேர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, தே ஹாவ் அ ஸ்பெஷல் மீனிங் இன் எஸ்கியூஎல். தே ஆர் அண்டர்ஸ்டுட் அஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அது கமாண்ட் கிடையாது, அது இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்கியூஎல் எடுத்துக்கும். அந்த ப்ராசஸர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு இருக்குது, இந்த வேர்டெல்லாம் இதான் மீனிங் அப்படின்ட்டு. தென் கிளாஸஸ் அப்படிங்கிறது, கிளாஸஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, CLAUS. தே பிகின் வித் அ கீவேர்ட் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கீவேர்ட் அண்ட் ஆர்குமெண்ட். கீவேர்டில் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு கூட ஒரு ஆர்குமெண்ட்டு கொடுப்போம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இதெல்லாம் மீனிங் புரிஞ்சோம். இதை வந்து 2 மார்க் கொஸ்டின்லேயே கேட்பாங்க. SQL commands provides a predetermined set of commands to work on it. What are the 3 parts of a command? SQL command and function. Keyword, what is keyword, what is command, what is class? Keywordங்கிறது ஸ்பெஷல் மீனிங் இருக்கிற வேர்டு. கமாண்டுங்கிறது நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், இட் வில் டூ சம் டாஸ்க். கிளாஸுங்கிறது இந்த கீவேர்டு கூட சம் ஆர்குமெண்ட் கொடுப்போம். சில ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா we are using class. So in this video we shall wind up, students. From next part of the video we shall see different commands along with the examples. Thank you.